செப்டம்பர் மாதம் முடிய போகுதுங்க. ஆமாங்க. செப்டம்பர் மாதம் எப்படி முடியுதோ அதே போல் செப்டம்பரில் சில அனிம் சீரீஸும் வந்து முடியுதுங்க. செப்டம்பர் மாதம் முடிஞ்சிருந்தாலும் அக்டோபர் மாதம்னு ஒன்று வருது இல்லைங்க, அதே போல் தாங்க அனிம்ஸ்லேயும் பல அனிம்ஸ்லாம் வந்து செப்டம்பர் மாதமே முடிஞ்சிருந்தாலும் அக்டோபர் மாதமும் வந்து புது புது அனிம்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகிற அனிம் சீரீஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போல் உங்களுக்கு அனிம் கண்டென்ட்ஸ், அனிம் இன்ஃபர்மேஷன்ஸ், இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னென்ன அனிம் சீரீஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் உங்கள் அனிம் ஏஜே தமிழ். அக்டோபரில் வந்து நிறைய அனிம் சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு 3 அனிம் சீரீஸை பற்றி தான் நான் இதில் பேச போகிறேன். எந்த 3ன்னு கேட்டிங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் பேச போகிறது வந்து மை ஹீரோ அகாடமி ஃபைனல் சீசன் தாங்க. ஆமாங்க, சீசன் 7 வரைக்கும் வந்தது. இது வந்து சீசன் 8, இது தாங்க வந்து ஃபைனலு. என்னடா ஃபைனலுன்ற? ஆமாங்க, இதோட வந்து மை ஹீரோ அகாடமி வந்து முடியுதுங்க. ஆமாம், இதில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறதே வந்து ஃபைனல் வார் தாங்க. ஆமாங்க, டெக்கு வர்சஸ் ஷிகராக்கி 2 பேருக்கும் வந்து வேறு லெவலில் ஃபைட்டு காட்டுறாங்க. இதில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இந்த ஃபைனல் சீசனில் வந்து டெக்கு ஷிகராக்கி ஃபைட்டு வந்து மேஜராக இருந்தாலும் டெய்லியும் நம்ம வந்து ஹீரோஸோட ஃபைட்ஸ்லாம் கூட நம்ம பார்ப்போங்க சிலதெல்லாம். அதுவும் இல்லாமல் ஆல் மைட் வர்சஸ் ஒன் ஃபார் ஆல், அவங்க 2 பேருக்கும் வந்து ஃபைட் நடக்குதுங்க. அதுவும் இல்லாமல் எபிலாக் ஆர்க், அதாவது வந்து இந்த வார் ஆர்க் முடிஞ்சிட்ட பிறகு அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்றத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு அனிமேஷன் வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுங்க டெக்கு வர்சஸ் ஷிகராக்கி. இது ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லவே இல்லையா அஜித் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிம் வந்து அக்டோபர் 4, ஆமாங்க 4ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுதுங்க ஃபைனல் சீசன். நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப ஹைப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அனிம் சீரீஸ் தாங்க ஒன் பஞ்ச் மேன். ஆமாங்க, ஒன் பஞ்ச் மேனில் 2 சீசன் வரைக்கும் ஆல்ரெடி முடிஞ்சிச்சிங்க. இப்போ ரிலீஸ் ஆகிறது வந்து 3வது சீசனு. இந்த 3வது சீசன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஆமாங்க, இந்த அனிமும் வந்து அக்டோபர் மாதம் தாங்க ரிலீஸ் ஆகுது. நம்ம சீசன் 2 எண்டுலேயே வந்து சில ரேங்க் கண்டஸ்ட்லாம் நம்ம பார்த்துருப்போங்க. சும்மா நார்மல் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. மோஸ்ட்லி சண்டை போகிறது இருக்காது. ஆனால் நம்ம சீசன் 3ல் வந்து ஃபுல்லாகவே ரேங்க் கண்டஸ்டோட ஃபைட்டை தாங்க நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் காருன்றவனோட ஃபைட்டையும் வந்து நம்ம வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒன் பஞ்ச் மேனில். நான் முக்கியமாக பார்க்கணுன்னு நினைக்கிறதே வந்து காருவோட ஃபைட்டு தாங்க. சீசன் 3ல் மோஸ்ட்லி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஹீரோ அசோசியேஷன் வர்சஸ் மாஸ்டர் அசோசியேஷன் தாங்க. இதுலேயே நான் சில மாங்கா பேனல்லாம் பார்த்தேங்க, வேறு லெவலில் இருக்குங்க ஃபைட்டெல்லாம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எப்படி அனிமேஷன் பண்ண போகிறாங்கன்றதுலாங்க யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை அனிமேட் பண்ணுற ஸ்டூடியோ கிட்ட தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமே எப்படி வரும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து நம்ம சைட் கேரக்டர் எல்லாரோட ஃபைட்டும் நீங்கள் பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்தாலே ஒரு பஞ்சிலே எல்லாரையும் சாவச்சிருவாருங்க. அதனால் வந்து சைட் கேரக்டருக்கும் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட ஃபைட்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம ஹீரோ வரும்போது அவர் வந்து ஒரு பஞ்ச்லேயே வந்து யாராக இருந்தாலும் டிஃபீட் பண்ணுறாருன்றது தாங்க ஒன் பஞ்ச் மேன் அப்படின்றதுக்கு ரீசன். ஓகே, இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மை ஹீரோ அகாடமி எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தாங்க இதுவும் ரிலீஸ் ஆகுது. ஆமாங்க, அக்டோபர் 4 அப்போ ரிலீஸ் ஆகுதுங்க இந்த அனிமோ. கடைசியாக பார்க்க போகிற அனிம் சீரீஸ் தான் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3. ஆமாங்க, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலின்ற ஒரு அனிம் சீரீஸ் யாரெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதில் இருக்கிற 3 மெயின் கேரக்டருமே வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லோய்டு ஃபோஜரும் ஒரு சைடு அடிச்சிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஆனியாவும் ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருப்பா. யோர் அவங்களும் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இதில் ஆல்ரெடி சீசன் 1 சீசன் 2ன்னு சொல்லிட்டு 2 ரிலீஸ் ஆகிருக்குங்க ஆல்ரெடி. நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வரப்போகிற சீசனில் வந்து என்ன ஸ்டோரியாக இருக்குன்னா, ஆனியா வந்து டைமண்ட் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைப்பா பார்த்தீங்களா, அதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த ஒரு சீசனில். அவளோட பெஸ்ட்டை தான் பண்ணிகிட்ருக்கா, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கான்றது தாங்க உண்மை. இல்லாமல் யோர் வந்து ஒரு க்ரூசர் ஷிப்புக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து அவங்க வந்து பாதுகாக்கிறது தாங்க அவங்களோட வேலை. இதில் முக்கியமாக இன்ட்ரடியூஸ் ஆகிறது யாருன்னா வந்து டெய்மனோட அம்மாங்க. ஆமாங்க, இது வரைக்கும் நம்ம வந்து அப்பாவை பற்றி தான் பார்த்துருப்போம். அவர் தான் வந்து நம்மளோட மெயின் டார்கெட்டு. ஆனால் இதில் வந்து டெய்மனோட அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. சர்ச்சில் அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகிற அனிம் சீரீஸ்ன்னு போட்டால் நிறைய அனிம் சீரீஸ் வந்து வருதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற அனிம் சீரீஸ் வந்து இந்த 3 தாங்க. ஆமாங்க, நான் வந்து இது வரைக்கும் 3த்தையும் வந்து பார்த்து முடிச்சிட்டேன். புதுசாக வரப்போது தாங்க நான் இதுக்கப்புறம் பார்க்கணும் நான். ஓகே, இந்த அனிம் சீரீஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அக்டோபர் 4 அன்றைக்கி தாங்க வந்து ரிலீஸ் ஆகுது. ஆமாங்க,
நான் இப்போ சொன்ன 3 அனிம் சீரிஸுமே ஒரே நாளில் தாங்க ரிலீஸ் ஆகுது. வேற லெவலில் இருக்க போகுதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு சைடு டெக்குவோட ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு சைடு சைட்டமாவோட ஃபைட்டாக இருக்கட்டும், இன்னொரு சைடு ஆன்யாவோட சுட்டித்தனமாக இருக்கட்டும், யோரோட ஃபைட்ஸாக இருக்கட்டும், வேற லெவலில் இருக்க போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச அக்டோபரில். ஓகே, இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகிற அனிம் சீரீஸஸ். நான் வந்து ஏதாவது ஒரு அனிம் சீரீஸை பற்றி சொல்லாமல் இருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன அனிம் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து சைட்டாமாவோட ஃபைட்டு தான். எப்படி இருக்க போதோ அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.